ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கைட்லீஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ வச்சு படிக்கிறத அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் இந்த நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஏதோ ஒரு எக்ஸாமில் வருஷம் வருஷம் கேட்டுறாங்க. ஸோ நமக்கு எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 மார்க் நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் இது நோபல் ப்ரைஸ் வந்து சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு என்ன, மெடிசனுக்கு என்ன அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நமக்குள்ள இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஒரு ஸ்டோரி பேஸ்டாக படித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக மெமரைஸ் ஆகும். அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் 2024 நோபல் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1901 தான் வந்து ஃபஸ்ட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆல்ஃப்ரட் நோபல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோபல் ப்ரைஸ்க்கான ஒரு ரீசன், அந்த பர்சன் தான் ரீசன், சரிங்களா? ஃபஸ்ட்டு பர்சன் நோபல் ப்ரைஸ் வாங்கினது யாருன்னா வில்ஹெம் ரோன்டன்ஜென் அப்படின்றவர் வாங்கினாரு 1901. இவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன் ஒரு நோபல் ப்ரைஸை வாங்குறது. இவர் வந்து எதுக்கு வாங்கினார்னா ஃபிசிக்ஸ்க்கு வாங்கினாரு. அதுவும் முக்கியமாக அவரோட ஒர்க்ஸ் இன் எக்ஸ்ரேஸ்க்கு வாங்கியிருக்காரு 1901. அண்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பர்சன் யார் அப்படின்னா அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரேச்சருக்கு வாங்கியிருக்காரு 1913 வாங்கினார். அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதர் நோட்டபிள் பர்சன்ஸ் வந்து யாருன்னா சர் சி வி ராமன், மதர் தெரேசா, அமர்த்திய சென், அப்புறம் கைலாஷ் அப்படின்றவர்லாம் வாங்கியிருக்காங்க. இதை விட முக்கியமாக இன்னும் 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உமன் வந்து மேரி கியூரி வாங்குறாங்க. அண்ட் இவங்க ஃபிசிக்ஸ்லேயும் வாங்கியிருக்காங்க, கெமிஸ்ட்ரிலையும் வாங்கியிருக்காங்க, சரிங்களா? அண்ட் மலாலா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டபிள் உமன், பீஸ் ப்ரைஸ்க்காக வாங்கியிருக்காங்க 2014. இவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இவங்க நிறையா எஜுகேஷனுக்கு இதுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதை தாண்டி சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது, அதையுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024ஓட நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு ஒரு ரொம்ப க்ளூ இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம், அப்படியே லைனாக பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன், அதை ஒரு டைம் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஹோப்ஃபீல்ட் ஜியோஃப்ரி வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் நெட்ஒர்க்ஸ், ஓகேங்களா? அவங்களோட டிஸ்கவரிஸ் வந்து இதை சார்ந்து இருக்குது. சரி, இப்போ இதுக்கு வந்து இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜானும் ஜியோஃப்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? இவங்க 2 பேரும் ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்கன்னா ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமியில் இவங்க ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அகாடமி இவங்களுக்கு ஃபிசிக்ஸில் 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னன்னா மெஷின் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு பேப்பரும், நியூரல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்ற பேப்பரும் டெஸ்ட் வைக்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஃபிசிக்ஸ்க்கு வந்து நான் நிறைய யோசித்தேன், அந்தளவுக்கு கிடைக்கல. பட் இது வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ என்னென்னா ஜானும் ஜியோஃப்ரியும் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எங்கே ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க? ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க. எப்பயுமே வந்து டெஸ்ட்டு எக்ஸாம்லாம் வைக்கிறாங்களே அந்த மாதிரி இவங்களுக்கும் எக்ஸாம் வைக்கிறாங்க. 2 பேப்பரில் வைக்கிறாங்க. ஒன்று மெஷின் லேர்னிங்கில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்ஒர்க்ஸில், ஓகேங்களா? செகண்ட். ஸோ ஃபிசிக்ஸ்னோடனே உங்களுக்கு அந்த ஃபிசிக்ஸ் கதை 2 பேர் படிக்கிறாங்க அப்படின்ற கதை உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். செகண்ட் வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து டேவிட் பேக்கர், டெமிஸ் அண்ட் ஜான் ஜம்பர் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் ப்ரோட்டீன் டிசைனிங் ஸ்ட்ரக்சர், ப்ரோட்டீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து அவார்ட் பண்ணது யாருன்னா ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸு வாங்கியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி அப்படின்னோடனே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, என்ன எடுத்துக்கணும்னா கேக் அப்படின்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? ஸோ கேக், ஓகே. கெமிஸ்ட்ரி அப்படின்னா கேக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேக் வந்து எங்கே செய்வாங்க? பேக்கரியில் செய்வாங்க, ஓகேங்களா? ஸோ பேக்கர், ஓகே. ஸோ பேக்கரியில் கேக் செய்கிறாங்க. இந்த கேக் வாங்குறதுக்கு டெமிஸ் அப்படின்றவர் ஜம்ப் பண்ணி போகிறாரு, ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரி வந்தோடனே உங்களுக்கு கேக் கதை ஞாபகம் வந்துடணும். கேக்கு பேக்கரியில் செய்கிறாங்க. அந்த பேக்கரியில் செய்கிற கேக்கை வாங்குறதுக்கு டெமிஸ் என்ன பண்ணுறாரு? ஜம்ப் பண்ணி போகிறாரு. சரி, இவர் போயிட்டு அந்த கேக் அந்த ஷாப்பில் என்ன பார்க்குறாரு அப்படின்னா இந்த கேக்கை வந்து ஒரு மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த கேக்கை இந்த டிசைனில் பண்ணுமா, இல்லை வேறு ஏதாவது டிசைனில் பண்ணலாமா அப்படின்ற டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா அந்த கேக்கில் வந்து மில்க்கு இதெல்லாம் ஆட் பண்ணோம்ல. ஸோ அப்போ அந்த கேக்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அப்படின்றது வந்து அந்த டிசைனில் தெரியுது. ஸோ இந்த டிசைன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. யார்? இந்த பேக்கர் இவங்கெல்லாம் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அந்த இடத்துல. ஸோ இந்த இதுக்கான கதை என்னது? கேக்கு எங்கே செய்கிறாங்க? பேக்கரியில் செய்கிறாங்க. ஸோ பேக்கர் டெமிஸ் என்ன பண்ணுறாரு? அதை வாங்குறதுக்கு ஜம்ப் பண்ணி போகிறாரு. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேக்கை வந்து கம்ப்யூட்டரில் ஒரு டிசைன் போட்டு இப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா
இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரியுது சரிங்களா. அண்ட் இது அவார்டட் பை ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த கேக்கை வந்து ராயல் ஸ்வீடிஷ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கேக் வந்து ஒரு எக்ஸெப்ஷனலான கேக்கு அப்படின்றனால இந்த ராயல் ஸ்வீடிஷ் அகாடமிக்கு இந்த கேக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் காமெடிகளாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிசியாலஜி அண்ட் மெடிசன். இதுக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசியாலஜி அண்ட் மெடிசனுக்கு வந்து விக்டர் ஆம்ப்ரோஸ் கேரி அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இந்த மைக்ரோ ஆர்என்ஏல வந்து அவங்களோட டிஸ்கவரிக்காக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதை வந்து கெரோலின்ஸ்கா இன்ஸ்டியூட் தான் இவங்களுக்கு அவார்ட் தந்திருக்காங்க. சரி, இதுக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னா, இந்த விக்டர் அப்படின்றவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மெடிசன் குடிச்சிட்டாரு. ஓகேங்களா. ஸோ மெடிசன் குடிச்சிட்டாரு. இந்த மெடிசன் குடித்த உடனே இவருக்கு ஒரே கேராக இருந்திருக்கு. ஓகேங்களா, ஒரே கேராக இருந்திருக்கு. ஓகே, ஸோ விக்டர் அப்படின்றவர் மெடிசன் குடிச்சிட்டாரு. மெடிசன் குடிச்சனால அவருக்கு ஒரே கேரிங்காக இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க என்னவோ கேரிங்காக இருக்குது அப்படின்ட்டு இந்த கெரோலின்ஸ்கா இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா, அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு இந்த விக்டரை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன தெரிஞ்சதுன்னா, அவரோட ஆர்என்ஏல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வின்னர்ஸ் லிஸ்ட்டு. இதை ஜஸ்ட் நீங்களே பார்த்துக்கோங்க. பட் இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபிசியாலஜி அண்ட் மெடிசனுக்கு என்ன கதை, விக்டர் அப்படின்றவர் மெடிசன் குடிச்சிட்டாரு. ஒரு மாதிரி அவர் கேரிங்காக இருந்தது. அதனால அந்த கேரோலின்ஸ்கா இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு போகிறாரு. அங்கே போய் அவர் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு எம்ஆர்என்ஏ, அதாவது அந்த ஆர்என்ஏல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவருக்கு இந்த ஏதோ சம்திங் ஜீனு இந்த ஆர்என்ஏல பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசியாலஜி இதுக்கான கதை. சரி, நெக்ஸ்ட்டு போயிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். என்னென்னா, எப்பயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி அப்படின்றா பார்த்துருப்பீங்க. இந்த 6 ப்ரைஸஸ், நோபல் ப்ரைஸில் மொத்தம் 6 இருக்குது. இது வந்து 4 ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் எது கொடுக்குறாங்க, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், எக்கனாமிக் சயின்சஸ். நோபல் அசம்பிளி வந்து இந்த கெரோலின்ஸ்கா இன்ஸ்டியூட் எது கொடுக்குறாங்கன்னா ஃபிசியாலஜி அண்ட் மெடிசன். இவங்க 1 மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்வீடிஷ் அகாடமி 1 மட்டும் தான் கொடுக்குறாங்க. நார்வே நோபல் ப்ரைஸ் வந்து 1 மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி தான் 3 விஷயங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 6 ஆயிடுச்சா? ஓகேவா. ஸோ இது மட்டும் நல்லா இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் வந்து எந்த ஃபீல்டுக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்கலாம். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் நெக்ஸ்ட்டு இந்த அடுத்த 3 இதுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ வந்து லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சருக்கு யார் வாங்கியிருக்காங்க, ஹாங்காங் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இந்த பொயட்டிக் ப்ரோசஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. தட் கன்ஃபரன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ் அண்ட் எக்ஸ்போசஸ் த ஃப்ரெஜிலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் தான் கொடுக்குறாங்க. சரி, இப்போ இதுக்கு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சர் அப்படின்னாலே என்னது, இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார் ஹர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா. அப்போ இந்த லிட்ரேச்சருக்கு அவார்டு வாங்கினாங்க ஒரு ஓகே, ஒரு உமன். சரி, இப்போ லிட்ரேச்சர் படித்தாலே நமக்கு என்ன, லிட்ரேச்சர் படித்தவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, டீச்சராக ஒர்க் பண்ணுவாங்களா? இப்போ இங்கிலீஷு, தமிழ் படிக்கிறாங்க, இந்த மாதிரி லிட்ரேச்சர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் டீச்சராக ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, லிட்ரேச்சர் படித்த ஒரு டீச்சர் ஹாங்காங்குக்கு போகிறாங்க. சரிங்களா, ஹாங்காங். ஓகே, இது ஹாங்காங் அப்படின்னு ஞாபகம். லிட்ரேச்சர் படித்த டீச்சர் ஹாங்காங்குக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஹாங்காங்கில் நிறைய விஷயங்கள் பார்க்கறதுனால அவங்க அந்த இடத்த பற்றி ஒரு போயம் எழுதுகிறாங்க. ஓகேவா, போயம் எழுதுகிறாங்க. இந்த போயம் பாராட்டி அங்கே இருக்கக்கூடிய ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் வந்து இவங்களுக்கு அவார்டு தராங்க. சரிங்களா. ஸோ லிட்ரேச்சருக்கு என்னது, லிட்ரேச்சர் படித்த ஒரு டீச்சர் ஹாங்காங்க்கு போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் சினாரியோலாம் பார்த்து அந்த இடத்த பற்றி ஒரு போயம் எழுதுகிறாங்க. அதுக்கு ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் வந்து அவார்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஹான் ஹிண்டானாக்யோ அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா, ஃபார் இட்ஸ் எஃபர்ட் டு அச்சீவ் அ வேர்ல்டு ஃப்ரீ ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அண்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த்ரூ விட்னஸ் டெஸ்டிமனி தட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மஸ்ட் நெவர் பி அகெயின் யூஸ்ட் அகெயின். நியூக்ளியர் வெப்பன்ஸ் திரும்ப யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதுக்கான எஃபர்ட்ஸை போட்டு சில நியூக்ளியர் ஃப்ரீ வெப்பன்ஸை வந்து பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு நார்வேயின் நோபல் கமிட்டி வந்து ப்ரைஸ் தந்திருக்காங்க. சரி, இப்போ இதுக்கான ஸ்டோரி என்னன்னா, ஓகே, இப்போ பீஸ். இப்போ இந்த நிஹான் அப்படின்றது வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நிப்பான் பெயிண்ட்ஸ். ஓகேங்களா. நிப்பான் பெயிண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க. நீங்கள் நல்லாவே எங்கள் பெயிண்ட் எப்படி அப்படின்னா,
உங்களோட வீட்டில் ஒரு நியூக்ளியர் பாம் போட்டால் கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்ட்டு உறிஞ்சி வந்துடாது அப்படின்ட்டு ஒரு ஆடு போடுறாங்க. ஓகே, ஸோ இந்த பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதை, நிப்பான் பெயிண்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களோட பெயிண்ட்டை வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் அடிச்சிங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை உங்கள் வீட்டில் போட்டால் கூட எங்கள் பெயிண்ட்டு உறிஞ்சி வராது, நீங்கள் வீட்டுக்குள்ளே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றத வந்து இந்த நிப்பான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் அப்படின்னோடனே என்என், ஸோ நார்வேயன் நோபல் கமிட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சிம்பிள். அண்ட் லாஸ்ட் எக்கனாமிக் சயின்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரன் சைமன் ராபின்சன் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டடீஸ் ஹவு டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஃபார்ம்டு அண்ட் அஃபெக்ட் ப்ராஸ்பெரிட்டி, எப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆகுது, அதோட ப்ராஸ்பெரிட்டி வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து இந்த இதுக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸ் பேங்க் இவங்க தான் கொடுக்குறாங்க. சரி, இதுக்கான கதை நான் நிறைய யோசித்தேன், பட் எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கல. பட் தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு அளவுக்கு சொல்கிறேன். சரிங்களா, இந்த ஸ்டோரி இதுக்கான ஸ்டோரி. சரி, எக்கனாமிக் சயின்ஸ், அதாவது எக்கனாமியும் சயின்ஸும் படிக்கிற முன்ன நம்ம என்ன படித்தோம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம பார்த்தோம்ல, அது யாராவது ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி எக்கனாமிக் சயின்ஸ் படிக்கக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் யார், டேரன் சைமன் ராபின்சன் அப்படின்ற 3 ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா ஆன்னு முடியும். டேரான் சைமன் ராபின்சன் அப்படின்னு முடியும். ஆன்னு முடியும். ஸோ இதை கூட க்ளூவாக வச்சுக்கோங்க. எக்கனாமிக் சயின்ஸ் படிக்கக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் டேரான் சைமன் ராபின்சன், இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரிஸ்க் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க்கு ரிஸ்கில் இருக்குது. ஓகேங்களா, ஒரு பேங்க்கு ரிஸ்கில் இருக்குது. இந்த பேங்க்குக்கு போயிட்டு இந்த இன்ஸ்டியூஷன் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், இந்த இன்ஸ்டியூஷன் எப்படி கட்டப்பட்டிருக்கும், இந்த இன்ஸ்டியூஷன் கட்டப்பட்டதுனால இது சுற்றியில் இருக்கக்கூடிய இல்லை இந்த இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட ப்ராஸ்பெரிட்டின்னு என்னது, நிறையா லைக் எப்படின்னா அவங்களோட பணம் அதிகமாகிறது, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா அதிகமாக மல்டிப்ளை ஆகிறது. ஸோ இப்போ இந்த பேங்க்கில் வச்சிருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே நல்லா ப்ராஸ்பரிட்டியாக இருக்காங்களே, இந்த இன்ஸ்டியூஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டினில் வராங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான கதை என்னது, டேரான் சைமன் ராபின்சன் 3 பேருமே அந்த ஆனில் முடியுதா. ஸோ இவங்க 3 பேரும் ஒரு பேங்க்குக்கு போகிறாங்க. ஆனால் அந்த பேங்க் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, வெளியில் கட்டடம் பார்க்கும்போது ரிஸ்க்காக இருக்குது. ஆனால் அவங்க என்ன பார்த்து கொஷின் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி இந்த இன்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆச்சு, இதில் வச்சிருக்கக்கூடிய இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்களோட நிலைமை நல்லா ப்ராஸ்பரிட்டியாகவே இருக்குது, ஆனால் வெளியே பார்த்தா ரிஸ்க்காக இருக்குது அப்படின்றத இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸோட ஸ்டோரி பேஸ்டு கண்டென்ட். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு தடவை ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டோரி, கெமிஸ்ட்ரிக்கு கேக்கு, மெடிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரிங்காக இருக்கிற ஸ்டோரி, அண்டு லிட்ரேச்சருக்கு வந்து டீச்சர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க போயம் எழுதுறாங்க. அண்ட் பீஸுக்கு நிப்பான் பெயிண்ட்டு நியூக்ளியர் வெப்பன், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கனாமிக் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் பேங்க்கு, இந்த க்ளூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட செஷன் முடியுது. ஸோ நம்ம செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.